நைனா நாகேந்திரனிடம் இரண்டாவது முறையாக தாம்பரம் போலீசார் சம்மன் வழங்கியுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லலாம். கடந்த 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணத்தை தேர்தல் பார்க்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேரையும் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட இவருடன் நடத்திய விசாரணையில நெல்லையில நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் பணப்பட்டுவாடா செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்பட்டது. இதனால் இந்த வழக்கை தாம்பரம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார்கள். கடந்த 22ஆம் தேதியே தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராகுவதற்காக நைனா நாகேந்திரனுக்கு சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையில 10 நாட்கள் கால அவகாசம் கேட்டு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 10 நாள் கால அவகாசம் கேட்டு அவரது வழக்கறிஞர் ஜெயகர் டேவிட் என்பவர் ஆஜராகி கடிதம் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் மீண்டும் அவர் வருகின்ற மே 2ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று இன்று டி நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் நைனா நாகேந்திரனிடம் இந்த சம்மனானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த விவகாரத்தில் அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக இந்த வழக்கானது என் மீது தொடுக்கப்பட்டிருப்பதாக நைனா நாகேந்திரன் தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு ஆஜராகி போலீசாரிடம் விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனது தரப்புல முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் நைனா நாகேந்திரன் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் எனது பெயரை பயன்படுத்தி எனக்கு விளம்பரம் தான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது தாம்பரம் போலீசார் நைனா நாகேந்திரன் 2வது முறையாக சம்மனை வழங்கியிருக்கிறார்கள். வருகின்ற 2ஆம் தேதி அன்று தாம்பரம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தான் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நைனா நாகேந்திரனிடம் 2வது முறையாக தாம்பரம் போலீசார் சம்மன் வழங்கியுள்ளனர். தாம்பரத்தில் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நைனா நாகேந்திரனுக்கு 2வது முறையாக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. நைனா நாகேந்திரன் சம்மன் கையெழுத்திட்டு பெற்றுக் கொண்டதாக தாம்பரம் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற மே மாதம் 2ஆம் தேதி தாம்பரம் போலீசார் முன் விசாரணைக்கு ஆஜராக இருப்பதாக நைனா நாகேந்திரன் கூறியிருக்கிறார்.